ஆதவ் அர்ஜுனாவினுடைய அமைச்சர் பதவி பறிபோகிறதா அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு பேச இருக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் வழக்கில் 41 பேர் பலியான வழக்கில் ஆதவ் அர்ஜுனாவின் மீதும் குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு உச்சநீதிமன்றம் சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது ஒருவேளை ஆதவ் அர்ஜுனாவின் அமைச்சர் பதவிக்கே சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் ஒரு வாதத்தை, கருத்தை வைக்கிறார்கள். டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நடப்பது என்ன, ஆதவ் அர்ஜுனாவின் பதவிக்கு சிக்கலா என்பதை பற்றி பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், சீனியர் ஜேர்னலிஸ்ட், டெல்லியில் இருந்து திரு நிரஞ்சன் குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். நிரஞ்சன், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தமிழ் கேள்விக்கு உங்களுடைய வருகைக்கு முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிட்டு உங்களை அன்போடு வரவேற்று தமிழ் கேள்வி நேயர்களின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிட்டு கேள்விக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா தொடர்பான வழக்கு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வருது. நீங்க சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அந்த விவகாரங்களை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடியவர். அது தொடர்பான செய்திகளை உங்களுடைய சமூக வலைதளத்துல, ட்விட்டர்ல தொடர்ந்து ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். இந்த வழக்கை பத்தி முதல்ல மக்களுக்கு சொல்லுங்க. இது என்ன வழக்கு? அதன் பிறகு இது ஆதவ் அர்ஜுனாவுடைய பதவிக்கே சிக்கலை தருமா அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம். நிச்சயமா. நம்மளோட நான் நடத்தக்கூடிய அந்த கேபிட்டல் சேனல்லையும் இதை பத்தின வீடியோக்கள்லாம் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்கோர்ஸ் நம்மளுடைய தமிழ் கேள்வி நேயர்களுக்கும் இதை இன்னும் எலாபரேட்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது கேஸ் என்ன, சிம்பிள். அதாவது ஒரு வழக்கு ஒரு விசாரணை அமைப்பு கிட்ட இருக்கு, இல்லாட்டி நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. அதை பத்தி வழக்கில் தொடர்புடையவங்க பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ இந்த கரூர் துயர சம்பவம் பாத்தீங்கன்னா வழக்கு விசாரணையிலும் இருக்கு, சிபிஐ வழக்கு விசாரணையிலும் இருக்கு, நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கு. சோ மூன்றுமே இருக்குது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாம இது ஒரு தீவிரமான அரசியல் கலந்த ஒரு விவகாரம் அப்படின்றதுனால இதுல யாருமே பொது வெளியில கருத்து தெரிவிக்கவே கூடாது, முடியாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எலெக்ஷன்ஸ்க்காகவோ எதுக்கு பயன்படுத்தினாலும் அது தப்பு. எந்த அளவுக்கு தப்புன்னா, நீதிமன்ற அவமதிப்பு தொடரக்கூடிய அளவுக்கு, சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா தான் இது எப்பவுமே பார்க்கப்படும். அந்த வகையில தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின அந்த பேச்சு, அதாவது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தான் படுகொலை செஞ்சுட்டாரு, காவல்துறையினரை ஏவி விட்டு ஒரு பெரிய கொலை அப்படின்றத கரூர்ல நடத்திட்டாரு, நாங்க கணக்கு தீர்க்கறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. இது எல்லாமே எனக்கு ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் அப்படி பேசலாம். இப்போ காவல்துறையினருடைய அமைச்சரா இப்ப யார் இருக்கிறாங்க? அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரியுது. நீங்க வேற யாரோ ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் அப்படின்னா நம்ம கண்டுக்க போறது கிடையாது. இல்ல ஏதோ ஒரு கட்சியுடைய ஒரு அனுதாபியா இருந்துகிட்டு ஊடகங்கள்ல பேசுறாங்க, சும்மா லைக்ஸுக்காக வியூஸுக்காக பேசுறாங்க, ஒரு ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு நபர்கள் பேசுறாங்கன்னா அது ஜஸ்ட் லைக் ஓகே பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசுறாங்க போலட்டு கடந்து போயிடலாம். அதுவுமே கூட நீதிமன்றங்கள் கடுமையா கவனிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு, அதுவும் முதலமைச்சருக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறையை பத்தி அவருடைய முதலமைச்சருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி அவதூறு, இது அவதூறுன்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இன்னும் சிபிஐ சொல்லல யாரு குற்றவாளின்னு யாரு சொல்ல முடியும். இப்ப நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் பார்த்து, இல்லாட்டி ஒரு லோயர் கோர்ட் பார்த்து, சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பார்த்து இன்னார்தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க குற்றவாளி. அது வரைக்கும் அவங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாகவோ இல்ல சந்தேகத்திற்குரிய நபர்களாகவோ யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, சிபிஐ விசாரணைக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டாங்க, இவங்க கேட்கல அப்படின்னாலும் கூட அந்த வழக்குல இவங்களும் ஒன் ஆஃப் தி பெட்டிஷனரா இருக்கக்கூடியவங்க. நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல சிபிஐ விசாரணை கேட்டது தமிழக வெற்றி கழகம், முதல்வர் விஜய், ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு நிறைய பேர். அப்படி கிடையவே கிடையாது. சிபிஐ கேட்டது வேற ஒருத்தவங்க, இவங்க கேட்டது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் பார்வையின் கீழே விசாரணை நடக்கணும். அப்படி இன்னைக்கு எல்லாமே அதான் நடக்குது. அப்படி பார்த்தா சிபிஐ டெல்லி ஆபீஸுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க? அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா இப்ப முதல்வர் ஆகக்கூடிய விஜய் வந்தாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை 3 தடவை வந்தாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 2 நாட்களுக்கு தொடர்ச்சியா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் தான் ஒண்ணு சந்தேகத்துக்குரிய நபர்களா இருப்பாங்க, இல்ல அக்யூஸ்ட்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க, இல்ல பிரைம் சஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய நபர்களா இருப்பாங்க, இல்லாட்டி குறைந்தபட்சம் சாட்சிகளாவது இருப்பாங்க. இதுல எதுலையுமே இல்லாதவராதான் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்காரு. இது நம்ம யாரும் வக்காலத்துவாங்க அப்பெல்லாம் கிடையாது, ஃபேக்ட் தான் இது. இவர் சொல்லக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள், ஆதவ் அர்ஜுனா சொல்லக்கூடிய யாருமே சிபிஐ விசாரணைக்கு இது வரைக்கும் அழைக்கப்படல,
இல்லாட்டி ஒரு எஃப்ஐஆர்ல பேர் சேர்க்கப்படல, குற்றப்பத்திரிகை இன்னும் தயாராகல, இன்னும் தாக்கலாகல, அதுல வந்துச்சுன்னா தான் அப்படி வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குற்றம் சாட்டுறது, இப்படி ஒரு பொதுவெளியில பேசுறது அப்படின்றது ஆப்வியஸ்லி அது ஒரு 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 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதான் வரும். அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இம்மீடியட்டா வந்தாங்க. அதுதான் நாளைக்கு வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த வழக்குல இவர் பேசியது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கின்ற பொழுது வேற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. என்ன பார்வை அப்படின்னா, சாட்சிகளை இவர் கலைக்கக்கூடும், இவர் அமைச்சராக இருக்கிறார். இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி தொடர்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க கூடாது, ஏன்னா அவர் சாட்சிகளை கலைப்பார்னு சொன்னாங்க. இதே மாதிரி மற்ற இன்னும் கூட டெல்லியில இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் கூட அது நடந்திருக்குது. அப்ப இவர் மட்டும் அமைச்சராக நீடிக்கலாமா, இவர் கரூரில் சாட்சிகளை கலைத்து விட மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நீதிமன்றத்தில் இதையும் திமுக தரப்பில் வாதமாக வைக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்று, கரூரில் மரணமடைந்தவருடைய குடும்பத்திற்கு அரசு வேலை என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாச்சு. அது உண்மையா பொய்யா கன்ஃபார்ம் பண்ணல. பட் அப்படி ஒரு செய்தி வெளியாகின்ற பொழுது இதுவும் கூட ஒரு விதத்தில் சாட்சிகளை கலைப்பதற்கான ஒரு வேலையாக சட்ட ரீதியாக பார்க்கப்பட வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்துல இதுவும் கூட வாதமாக வைக்கப்பட்டால் அது தாவேகாவிற்கு எதிராக போகும்னு சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுனாவின் வார்த்தைகளால் அவருடைய அமைச்சர் பதவிக்கே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா இதை முதல்ல கிளாரிபிகேஷன் சில விஷயங்கள் கொடுத்த வேண்டியது இருக்கு. ஆதவ் அர்ஜுனாவை அழைத்தது இன்னும் என்ன காரணத்துக்காக தெளிவா சொல்லல. விட்னஸா இல்லாட்டி அவர் ஒரு அக்யூஸ்டாவோ இல்லாட்டி அவரை ஒரு சந்தேகத்திற்குரிய நபராவோ அப்படி எந்த அடிப்படையில அழைச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா ஒருவேளை அவரை விட்னஸா மட்டும் அழைச்சு அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருந்துச்சுன்னா நாளைக்கு சார்ஜ் ஷீட்ல அவர் பெயர் எப்படியாவனாலும் சேர்க்கப்படலாம். முதல்ல இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம். ரெண்டாவது, இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுறாரு, அதுவும் இப்படி ஒரு பொதுவெளியில இப்படியான விஷயங்களை பேசி நீங்க சாட்சிகளை கலைக்கிறது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க? எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒண்ணு, பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மிரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீதிமன்றங்கள் பெரும்பாலும் கவனிக்கக்கூடியது என்னதுன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கம் அந்த வழக்குல எப்படி ஏற்படும். அதாவது ஒருத்தருடைய ஒரு நபருடைய செயல்பாடுகள் இப்போ டைரக்டா போய் அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்டயோ இல்லாட்டி ஐ விட்னஸா இருக்கக்கூடியவங்ககிட்டயோ, இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிக்கல் என்னன்னா, உயிரிழந்த குடும்பத்தாருடைய பெரும்பாலானவங்க தான் ஐ விட்னஸஸா இருக்கிறாங்க. ஏன்னா உடன் கூட ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்திருப்பாங்க, குழந்தை மட்டும் இறந்திருக்கும், அப்பா உயிரோடு இருந்திருப்பாரு, இல்ல அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க, மனைவி இறந்திருப்பாங்க, கணவன் உயிரோடு இருப்பாரு. சோ இவங்க எல்லாருமே தான் நேர்ல பார்த்த சாட்சி. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளீஸ் பண்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்கற மாதிரியான விஷயங்களை வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறப்பவே பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, காலம் ரொம்ப நாள் ஆயிருச்சு, சோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டிஎம்கே முதல் விஷயம் பண்ணுவாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப ஜூலை 10 13 திருச்சி கிழக்குக்கு போயிட்டு அப்படியே கரூருக்கு போறது அப்படின்றது அவரோட பிளானா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி அதை ஒன் ஆஃப் தி அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல ஒன்னா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎம்கே அதையுமே கேட்கறாங்க. இப்போ நேர்ல சீஃப் மினிஸ்டர் போறாரு அப்படின்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க, அப்ப அவரை சுத்தி எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நாளைக்கு அவங்க போய் இப்போ ஒரு ஏஓ ஒரு பிஓ அவங்க வீட்டுக்கு அவங்களோட குழந்தை ஏதாவது உயிரிழந்திருக்கும், அவங்க ஒரு விட்னஸாவும் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு சிஎம் போறாரு, சிஎம் மட்டும் தனியா போக மாட்டாரு, ஆபீசர்ஸ் எல்லாமே கூட போவாங்க. அப்ப நாளைக்கு சிபிஐல இருந்து அந்த ஏவியோ பிஇஓ நீங்க இன்னொரு விட்னஸ்க்கு வாங்க, உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குன்னு வரும் பொழுது சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே ஐயோ நம்மள ஆபீசர்ஸ் பாக்குறாங்க, ஐயோ இந்த ஆபீசரை நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, இப்ப நம்ம சொல்றது இவங்க வெளியே கசிய விட்டுருவாங்களோ அப்படி இப்படின்ற மாதிரியான ஒரு இயல்பான பயம். அவங்களுக்கு சிபிஐ ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்களா இல்லாட்டி தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறாங்களா யார் என்னதுன்னு நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. விக்டிம்ஸ் கிட்டயோ இல்ல ஐவிட்னஸ் கிட்டயோ நம்ம அந்த அளவுக்கு டீடைல்டான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அச்சத்தை இவங்க வெளிப்படுத்துறாங்க. இவங்களை பொறுத்தவரை டிஎம்கே என்ன கேட்கறாங்க, கேஸ் எல்லாம் நடந்து முடியட்டும், சார்ஜ் ஷீட் ரெடி ஆயிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் அவங்களுடைய பார்வையில தான் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ விரைவா ஆக போகுது, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒருவேளை இப்ப எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இதுல பிரச்சனை சிக்கல்ல இருக்க இப்ப ஆதவ் அர்ஜுனாவோ இல்லாட்டி முதல்வர் விஜய் அவர்கள் தான் இதுல அவங்களுடைய தவறும் இதுல இருக்கு அப்படின்னு நாளைக்கு சிபிஐ ஒரு சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி இருக்கும். அப்ப தப்பு பண்ணதும் இவங்க தான், அதுக்கு ஆறுதல் கொடுக்க போறேன்ற பேர்ல நிதி உதவி வழங்குறதும் இவங்க தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா மாறி. ஸோ இந்த சலசலப்புகளை சரி செய்யணும் அப்படின்னு தான் டிஎம்கே விரும்புறாங்க நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவசர அவசரமா இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இது ரெண்டாவது பார்வை என்னன்னா, நீங்க கேட்டதுல கொஞ்சம் வித்தியாசப்பட்டு சொல்றது,
சுப்ரீம் கோர்ட் ஏன் இந்த கேஸ நாளைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கணும்? என்னன்னா இப்ப இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான பிரதான வழக்கு ஜூலை 13ஆம் தேதி விசாரணைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே போட்டிருக்கிறது ஒரு இடையீட்டு மனுதான். அதாவது அந்த ஒரு மூல வழக்கு இருக்கு, எங்களையும் அதுல சேர்த்துக்கிட்டு எங்க தரப்பு விஷயத்தை கேளுங்கன்றதா போட்டிருக்காங்களே தவிர செப்பரேட் பெட்டிஷனலா அவங்க போடல. ரிட் பண்ணுவாவோ எதுவோ போடல, ஒரு ஐஏவா தான் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஏன் அடுத்த வாரம் விசாரிச்சிருக்கலாமே சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் 13ஆம் தேதி அது கூட டேக் பண்ணி விசாரிச்சிருக்கலாமே. ஆனா நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதுல சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, ஏதோ ஒரு அப்சர்வேஷன் கொடுக்க போறாங்க. வெதர் அது இல்ல அமைச்சர் அப்படி பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம், இல்ல பேசக்கூடாது, யாருமே இதை பத்தி பேசாதீங்க, ஒரு விஷயம் சப்ஜூடிஸ்ல இருக்கும் பொழுது அது எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரெண்டாவது நடக்கிறது வந்துச்சு அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பயங்கர சிக்கல். ஏன்னா டிஎம்கே வெறும் அமைதியா இருக்க சொல்லி மட்டும் அவங்க கேட்கல, ஆதவ் அர்ஜுனா இதுல பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆதாரங்களை கலைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஒருவேளை இப்ப சிபிஐ விசாரணைக்கு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அவங்க டிஎம்கே கேட்டிருக்கிறது ஆதவ் அர்ஜுனாக்கு எகேன்ஸ்டா சிபிஐ விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு கேட்கறாங்க. உச்ச நீதிமன்றம் ஹைப்போதெட்டிக்கலாவே எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் ஆமா இவர் ஏதோ பண்ணிருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு இதுவா பேசுறாரு, சிபிஐ அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க அப்படின்னாங்கன்னா ஆப்வியஸ்லி போகும். ஒருவேளை இவர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு, ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கிறாரு, ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் விரும்பிச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன மாதிரிதான், செந்தில் பாலாஜி விவகாரத்துல கேட்டது மாதிரியே தான். ஏன்னா ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சாட்சிகளை கலைச்சிருவாங்க, அதே குற்றச்சாட்டு தான் இதுல. டைரக்டா அதுல அக்யூஸ்டா இருந்தாரு செந்தில் பாலாஜி, இதுல என்னவா இருக்கிறாருன்னு இன்னும் தெளிவா தெரியாம இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப என்னன்னா இதுல வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனைகளை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய வேலையை ஆதவ் அர்ஜுனா செஞ்சுட்டாரு. சரி, நீங்க நாளைக்கு கோர்ட்டு சொல்லுதா என்னன்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனாலும் கூட ஒரு தனிப்பட்ட மாரலி அதை பார்த்தா அவர் பண்ணியிருக்கிறது தப்பு. இனிமேல்டா அதை பேசாம இருக்கணும், பண்ணாம இருக்கணும். ஆப்வியஸ்லி சிபிஐ ஏன்னா இவங்க தான் அந்த விசாரணை அமைப்புகளை நம்புறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தானே. அதுக்கு முன்னாடி இப்படி பண்றது எல்லா தரப்புலையுமே அது பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். இப்ப திமுக தரப்பில் இந்த வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா நாளைக்கு வழக்கறிஞர்கள்? அதாவது ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற வாதங்களை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்துல அந்த மாதிரியான ஒரு வாதங்களை அமலாக்கத்துறை உள்ளிட்டவர்கள் வைத்தார்கள் அப்படிங்கறதா என்னுடைய நினைவு. நீங்க அவரை அமைச்சர் பதவியில நீட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இப்போ ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் ஒருவேளை திமுக தரப்பு அது போன்ற வாதங்களை நாளை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் இனி பொதுவெளிகள்ல விவாதிக்கப்படக்கூடாது, நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் கீழே விசாரணை தெளிவா நடக்கணும் அப்படின்னு. ஆனா இதை ஆதவ் அர்ஜுனா ஒரு முறை பண்ணல, இதை பல முறை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் தொடங்கி பல முறை இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. படுகொலை நடந்துருச்சு அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள். என்னன்னா பெட்டிஷன் காப்பீஸ்ல நான் அந்த பெட்டிஷன் காப்பி 25 பக்கங்கள் இருக்கக்கூடியதை முழுசா படிச்சு பார்த்தேன். பெரும்பாலும் டிஎம்கே உடைய ஸ்டைல் அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நான் ஒரு 15 வருஷமா கோர்ட் பாக்குறேன்றதுனால அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆதவ் அர்ஜுனா விவகாரத்துல ஆதவ் அர்ஜுனா என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினாரு, ஒவ்வொரு வரி வரியா அவர் பேசுனது எல்லாத்தையுமே கோட் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா ஊடகங்கள்ல செய்தி துணுக்குகள், உதாரணத்துக்கு இப்ப ஏதாவது ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு ஒரு வந்திருக்கும், அதை இவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய டிஎம்கேவோட பெட்டிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்குன்னா அதை தெளிவா போட்டோ எடுத்து கோட் பண்ணி எழுதியிருக்காங்க. நாட் ஓன்லி இங்கிலீஷ், நீங்க அவங்க ஹிந்தியில வேற மொழிகள்ல வந்ததோ, ஒரு மலையாளத்துல வந்ததோ, தமிழ்ல வந்ததோ, இது எல்லாத்தையும் அதாவது ஊடக பரபரப்புக்காக இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துறாரு ஆதவ் அர்ஜுனா, இல்லாட்டி தவறான விஷயங்களை சொல்ல வராரு அப்படின்றது. ஏன்னா உச்ச நீதிமன்றமாகட்டும் எந்த நீதிமன்றமாகட்டும் இவங்க யாருமே விரும்பாத ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள் அப்படின்னா மீடியா ட்ரையல் அப்படின்னுவாங்க. அதாவது ஊடகங்களா பார்த்து அவங்களா டிசைட் பண்ணிக்குவாங்க, இன்னார்தான் குற்றவாளி, இன்னார்தான் கொலை செஞ்சிருக்காங்க, இன்னார்தான் கொள்ளையடிச்சது அப்படின்னு. விசாரணை அமைப்புகள்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களாவே அசியூம் பண்ணி அவங்களாவே ஆதாரங்களை எங்கெங்கயோ திரட்டி அதை எந்த காலத்திலையுமே நீதிமன்றங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஆனா டிஎம்கே அதைத்தான் கிளவரா இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த மாதிரி ஊடகங்கள்ல வரணும் அப்படின்றதுக்காகவே இவங்க பண்ணிருக்காங்க. நான் அட்வொகேட்ஸ் கிட்ட நான் கேட்கும் பொழுது நாளைக்கு ஆர்குமெண்ட்ஸா வரும் பொழுது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், சமூக வலைதள பக்கங்கள்ல இல்லாட்டி தாவேக ஆதரவாளர்கள் இந்த அமைச்சர்களை தனிப்பட்ட முறையில பிரைஸ் பண்ணக்கூடிய நிறைய பேஜஸ் இருக்கும்.
இது எல்லாத்துலயும் இது எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இதை வந்து வைரல் கண்டென்ட்டா மாத்துறாங்க, எப்படி பேரோல் பண்ணி மாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விவரங்களையும் அந்த யூஆர்எல்னு வாங்க. ஒவ்வொரு நம்ம ஒரு போஸ்ட் போடுறோம்னா அதுக்கு ஒரு யூஆர்எல் லிங்க் வரும். அந்த லிங்க் எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சு இது எல்லாத்தையும் நீக்கணும். அதாவது இது கடந்து போன விஷயமா மட்டும் அவங்க போகணும்னு நான் நினைக்கல டிஎம்கே. இவர் பேசின விஷயம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, நீதிமன்ற அவமதிப்பா வரக்கூடியது. இது சம்பந்தமான எல்லாத்தையும் நீக்கணும், சமூக வலைதளங்கள்ல இருந்து நீக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்க போறதா தான் நான் அட்வொகேட்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் என்னால தெரிஞ்சுக்க முடியுது. உடனே இன்னொரு கேள்வி ஒரு பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அது எப்படிங்க நீக்க முடியும், அப்பெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. முடியும். டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாஜக சமீபத்துல சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சியில இருந்து போய் சேர்ந்த ராகவ் சத்தா அவரை பத்தி நிறைய நையாண்டி பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு துரோகி, அவர் வந்து ஒரு இப்படி பண்ணிட்டாரு, பாஜக போய் இணைஞ்சிட்டாரு, அப்படி இப்படி நிறைய நையாண்டி பண்ணியிருந்தாங்க. அவரு ஒரு 50-60 யூஆர்எல் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு டெல்லி ஹைகோர்ட்ல போட்டு என்னுடைய தனி உரிமை பாதிக்கப்படுது, இதெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுல ஆபாசமா என்னெல்லாம் இருக்கு, நீதிமன்ற வரம்புகளுக்கு மீறினது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீக்குங்கன்னு சொன்னாங்க. மற்றதெல்லாம் சட்டையர் அதெல்லாம் பண்ண முடியாது. சோ இவங்க கொடுத்திருக்கிறது இப்போ உண்மைக்கு புறம்பான ஆதவ அர்ஜுனா பேசுனது உண்மைக்கு புறம்பானதுன்னு நீதிமன்றம் நினைச்சு அது சம்பந்தமான பதிவுகள் எல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ஆச்சரியப்படவே வேணாம், அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வாய்ப்பு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நாளை நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வருகின்ற பொழுது வழக்கத்தில் வைக்கக்கூடிய வாதம் மாண்புமிகு நீதிபதிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நீங்க சொன்ன பதில்களுக்கான விடைகள் வந்துடும் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய நீண்ட நெடிய உச்சநீதிமன்ற பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து பார்வையிலிருந்து எதை நோக்கி நகரக்கூடும், இப்படி நகர்ந்தால் என்னவாக இருக்கக்கூடும் என்பதையெல்லாம் அந்த பெட்டிஷன்ல என்ன இருக்குது என்பதையெல்லாம் மிக தெளிவாக எளிமையாக விரிவாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு வந்து எடுத்து உரைத்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நெஞ்ச நேர்ந்த நன்றி. நன்றி. நிறைவு செய்யலாம் சொந்தங்களே. திரு நிரஞ்சன் அவர்களுடனான இந்த நேர்காணலை நாளை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இரும்பு பெண்மணி என்று சொல்வார்கள். அந்த இரும்பு பெண்மணி அவர்களின் மீதே ஊழல் வழக்கை பதிவு செய்து சட்ட ரீதியாக அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்றைக்கு தாவேகாவிற்கு எதிராக ஆதவ அர்ஜுனா போன்றவர்களுக்கு எதிராக தன்னுடைய சட்ட போராட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கி இருக்கிறது. அந்த வழக்கில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.